ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராஃபிட் என்னன்னு நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அது எப்படி எடுத்தேன், எங்க எடுத்தேன், அதனோட என்ட்ரி, எக்ஸிட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இன்னைக்கு ஓவராலா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே. ஏன்னா நமக்கு வந்து நாஸ்டாக் மத்த யூரோப்பியன் கண்ட்ரீஸோட ஸ்டாக் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பேரிஷ்னஸ்ல தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல பேரிஷ்னஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 34,000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இங்கே வந்தோடனே நிறைய பையிங் நடந்திருக்கு. ஸோ அதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 1 ஹவர் கேண்டில் மட்டும் பாருங்களேன். ஸோ நமக்கு ஓப்பனிங் இருந்திருக்கு. இந்த ஓப்பன் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க கீழே. செல்லர்ஸ் புஷ் பண்ண உடனே இந்த 34,000 தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பையர்ஸ் மேலே புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் அந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 50% பாடி. ஸோ இந்த ரெட் கலர்ல இருக்குங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம பாடின்னு சொல்லுவோம். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து விக்குன்னு சொல்லுவோம். ஸோ 50% வந்து விக் இருக்கு, 50% வந்து பாடி இருக்கு ஒரு கேண்டில். ஸோ அப்போ நமக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இந்த 34,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்திருக்கு. அது ஏன் நல்ல சப்போர்ட்டா இருந்திருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து இப்போ இந்த ஒன் டே டைம் ஃப்ரேம் போயிடுவோங்க. அந்த ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. இதை நம்ம அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வரைஞ்சோம்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டா வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்பர் ஒன். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொரோனா கிராஷுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குது நம்ம செக் பண்ணிடுவோம். கொரோனா கிராஷ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் இதுதான் கொரோனா கிராஷோட லோயஸ்ட் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்க ஒன்று எடுத்திருக்கு, இங்க ஒன்று எடுத்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் இருந்திருக்கு. அண்ட் அகெயின் அதே ட்ரெண்ட் லைனில் இப்போ 34,000ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த 34,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. பட் ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பேரிஷ்னஸ். ஓகே. ப்ளஸ் வந்து நம்ம மார்க்கெட்டும் வந்து பேரிஷ்னஸ் அண்ட் வேர்ல்டு வைடும் மார்க்கெட் எல்லாமே பேரிஷ்னஸாக இருக்குது. இந்த சப்போர்ட்லேருந்து நமக்கு மேலே வந்து மார்க்கெட் மூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங்காக அவங்க வந்து ஒரு ஒன் டே கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒன் டே கேண்டில் வந்து ஒரு பின் பார் கேண்டில் மாதிரியோ இல்லை ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம சின்ஸ் இன்ட்ராடே பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வரும்போது மார்க்கெட் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைட் டைரக்ஷனில் இருக்கும்போது வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டி சொல்கிறேன், திடீர்னு ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும், டப்புன்னு ஒரு 5 நிமிஷத்தில் மறுபடியும் ஒரு 150 200 பாயிண்ட் வந்து மேலே மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வாலட்டிலிட்டி வந்து நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறையா ஃபேக் பிரேக் அவுட் நடக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு கூட ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன் பேரிஷ்னஸ் தான், அதில் டவுட் இல்லை. ஸோ நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் லைன் இருக்கு. ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33,000 அப்படிங்கிற ரேஞ்ச் இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் பேங்க் நிஃப்டியில். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நான் ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆஃப்டர்நூன் செஷனில் தான் ட்ரேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இந்த ஆஃப்டர்நூன் செஷன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12:30க்கு சிஸ்டமில் வந்தேன். ஸோ 12:30லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கிறேன்னு பாருங்களேன். ஸோ இது வந்து லாஸ்ட் வீக்கோட லோங்க. ஸோ லாஸ்ட் வீக்கோட லோ வந்து இந்த ஜோன். ஸோ இந்த ஜோன் தான் வந்து லாஸ்ட் வீக்கோட லோ. இது வந்து இன்னையோட ஓப்பன். ஸோ இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னையோட லோ. ஸோ இதை வந்து நான் கன்சிடர் பண்ண தேவையில்லை. நான் மார்க்கெட் பார்க்கும்போது இந்த லெவலில் இருந்துச்சு. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கேண்டில் வந்து நான் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். ரீட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த கேண்டில் ஓகே 50% இது 50-50 விட்டுறலாம். இது வந்து ஓகே, இங்கே வந்து புல்லிஷ்னஸ் இருந்திருக்கு. பட் இந்த கேண்டில் பாருங்களேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 1 ஹவர் கேண்டில் ப்ளஸ் நம்ம ஜோனில் அதாவது லாஸ்ட் வீக்கோட லோவில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு டிசிஷனை வந்து எடுக்க முடியாத கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணேன். எதிர் இது மேலே பிரேக் அவுட் ஆகட்டும் இல்லை கீழே பிரேக் டவுன் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிசிஷன் கேண்டில். ஸோ இங்கே நான் ட்ரேட் பண்ணலை. பட் நான் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும்போதே நான் வந்து ட்ரேட் பண்ணேன்.
ஸோ ஏன்னா இது ஒரு நல்ல 15 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுடைய லாஸ்ட் வீக்கோட லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் பாருங்களேன், அடுத்த ஒரு 15 நிமிஷத்துல இந்த கேண்டில் ப்ளஸ் இந்த கேண்டில் ரெண்டு கேண்டிலுமே இது முழுங்கிடுச்சு. இது அப்படியே இந்த ரெட் கேண்டில் முழுங்கிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 16,000 சம்திங் லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா, நான் மறுபடியும் இதுல ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு 3000 ப்ராஃபிட் வந்துச்சு. பட் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 வந்து லாஸ் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடு. பட் இந்த ட்ரேடுக்கு அப்புறம், அதாவது இந்த கேண்டிலுக்கு அப்புறம் வந்து நான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. தட்ஸ் ஓகே. ஸோ ஏன்னா மார்க்கெட்டில் ஃபேக் பிரேக் அவுட் வந்து வர்றது போகுது சகஜம். ஓகேங்களா, பட் நம்ம வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 5 மினிட்ஸுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இந்த கேண்டில் தான் அந்த 15 மினிட்ஸ் க்ளோஸ் கேண்டில். பட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா எகைன் நமக்கு இந்த ஜோன்லேருந்து கட் பண்ணி வெளியே போச்சு. ஸோ எய்தர் நான் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இந்த இடத்துல ட்ரேட் பண்ணாமல் இருந்திருக்கணும். நான் என்ன நினச்சேன், ஓகே மார்க்கெட் ஏன்னா இன்னையோட ஓப்பனை கட் பண்ணி மேலே போனோம், மார்க்கெட் புல்லிஷில் இருந்திருக்கு, ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருந்ததுனால மார்க்கெட் கட் பண்ணி வெளியே போகும்னு நினச்சேன். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல சின்ன ட்ரேட் பண்ணதில் வந்து எனக்கு 6,000 லாஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ் பண்ணது வந்து 22,000 ரூபாய், எக்ஸாக்டாக 22,300 காலி. பட் ஸ்டில் வந்து எனக்கு தெரியும் மார்க்கெட்டில் எப்படியாவது நம்ம எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதே நாளில் நம்மளுடைய லாஸை வந்து ரெக்கவர் பண்ணிட முடியும். ஸோ அதைத்தான் இன்னைக்கு நான் கிளியராக பண்ணேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்ததுக்கு அப்புறமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா ஹோல்டு பண்ணியிருக்கணும், என்னோட ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும். இது வந்து டெஃபினட்டாக வந்து நான் ரிவெஞ்ச் ட்ரேடுன்னு தான் சொல்லுவேன். இட்ஸ் மை மிஸ்டேக். ஸோ நான் மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணலைன்னா டெஃபினட்டாக என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் மை மிஸ்டேக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், ஓகேங்களா, ஸோ இந்த இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன, அதாவது இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனோன்னு எனக்கு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விக்கு வந்து பெரிய விக்காக இருந்தாலும் நமக்கு வந்து கிரீன் கேண்டிலாக முடிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து விக்கு வந்து வந்துருச்சு. பட் இந்த கேண்டிலுக்கு எனக்கு டிசிஷன் எடுக்க முடியல. பட் இந்த கேண்டிலில் ஐ டுக் டிசிஷன். இந்த கேண்டில் நான் டிசிஷன் எடுத்தேன், மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட ஹை பாயிண்ட் என்ன, ஸோ இன்னையோட ஹை பாயிண்ட் வந்து இந்த ரேஞ்ச் இல்லையா, ஸோ இதுதான் வந்து இன்னையோட ஹை. ஓகேங்களா, ஸோ இன்னையோட ஹையை வந்து இது கட் பண்ணலை. ஸோ அடுத்த ரவுண்டில் வந்து, அதாவது இது ஆஃப்டர்நூன் செஷன் இல்லையா, ஸோ இது வந்து கட் பண்ணலை. ஸோ இது கட் பண்ணலைன்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து நிறைய டாமினேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு அப்படி இது ரிவர்ஸாக வந்துருச்சு. இந்த இடத்துல வீக்னஸ் தெரியுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல என்டர் ஆகிட்டு என்னோட ட்ரேட் நான் எங்கே க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் ஆகிட்டேன். நான் இந்த இடத்துல என்னோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணல. ஏன்னா சிமிலராக தான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆச்சு, மறுபடியும் ஒரு நல்ல கேண்டில் போட்டுச்சு, மறுபடியும் ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கரெக்டாக இந்த ஓப்பனில் வந்து இந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு, இங்கிருந்து ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் போட்டுச்சு. பட் எகெயின் மார்க்கெட் வந்து டவுனில் வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நான் என்னோட ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணலை. எக்ஸாக்டாக நான் என்னோட ட்ரேடை வந்து இந்த பாயிண்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா நான் என்னோட ட்ரேடை வந்து இந்த பாயிண்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்டில் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியராக மார்க்கெட்டு வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இதை நான் வந்து ஃப்ரீயாக விட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் என்னோட ப்ராஃபிட் வந்து ஜஸ்ட் ஒரு 7,000 தான் இருந்துச்சு. அந்த ட்ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த 22,000 போக கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் மொத்தமாக வந்தது. அதில் 22,000 போக எனக்கு ஒரு 7,000 ரூபா சம்திங் வந்து ப்ராஃபிட் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரேட் பண்ணேன். அது என்ன ட்ரேட் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியராக மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் இது வந்து ஹை பாயிண்ட், கரெக்டுங்களா. ஸோ இந்த ஹை பாயிண்டை வந்து எய்தர் கட் பண்ணி மேலே போகணும். ஸோ கட் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து டெஃபினட்டாக இந்த ஜோன் தான் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது லாஸ்ட் ஃப்ரைடேவோட மூமெண்ட்டு. ஸோ அப்படின்னு பார்த்தா இந்த ஜோனுக்கு போக வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே போய் கட் பண்ணுமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கிளியராக வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் ஓகேங்களா எகெயின் நான் இந்த இடத்துல வெயிட் தான் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஜோனில் இருந்துச்சு. ஸோ இந்த ஜோனில் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், இந்த மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சின்ன விக்கு தெரியும், உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரில. இந்த விக்கு போயிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரானேன். ஸோ ரிவர்ஸ் ஆனோடனே என்ட்ரு ஆகும்போது எகெயின் வந்து நான் ஒரு 10,000 இதில் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 10,000 இல்லை, சாரி 15,000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 22,000 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட்டோட நான் க்ளோஸ் பண்ணேன். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி ஓவரால் ட்ரேட். ஸோ ஓவராலாக இன்றைக்கி
ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எனக்கு நடந்துச்சு. பட் பயப்படாதீங்க, எப்பவுமே இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது ரிஸ்க்கை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களால் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து இன்ட்ரா ட்ரேடில் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே. நாளைக்கு ட்ரேடில் சந்திப்போம். பை பாய்.